இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியை கொடுத்த வசனம் பிலிப்பியர் 4:13 வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய வார்த்தையினால் பூமியை சிருஷ்டித்தார். நம் வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. பிரியமானவர்களே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது. பிரியமானவர்களே, இவையெல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட பல நேரங்களிலே சோர்வு நம்மை அமிழ்த்தும் பொழுது, குழப்பங்கள் நெருக்கங்கள் நம்முடைய குடும்பத்திலே சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்மையும் மீறி இந்த காரியத்தில் தேவனால் அற்புதம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளே அந்த தேவனின் வல்லமைகளை அவருடைய வார்த்தைகளை நாம் மட்டுப்படுத்தி விடுகின்றோம். அவிசுவாசம் நமக்குள்ளே ஏற்பட்டு விடுகின்றது. பிரியமானவர்களே, நம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகிய யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோமோ, கர்த்தரோடு கூட ஐக்கியம் வைத்து தங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உள்ளத்தில் எப்போதும் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரத்தை நாவில் கொடுத்திருக்கின்றார் இயேசு கிறிஸ்து. எனவே ஒருபோதும் என்னால் முடியாது என்று சொல்லி சொல்லாதிருங்கள். பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு இதை என்னால் செய்ய முடியும், ஒரு குறிப்பிட்ட இந்த காரியத்தில் கூட இது செய்து முடிக்க தேவன் எனக்கு உதவி செய்வார், எனக்கு பலன் தருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கையிடும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை செய்து முடிக்க பலன் தருவார். ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம். இதெல்லாம் செய்ய முடியுமா, ஐயோ சரீரம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது, இது என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் உச்சரித்து இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அவர் எனக்கு பலன் தருவார், அவர் என்னை விடுதலையாக்குவார், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சத்துவத்தை தருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கையிடும் பொழுது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனையும் கிருமிகளையும் சத்துவத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தருவார். பிரியமானவர்களே, அதனால் ஒருபோதும் நீங்கள் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் இதை செய்து முடிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏசப்பா எனக்கு பலன் தருவார், மழை போல் இருக்கிற அந்த காரியத்தில் எனக்கு ஏசப்பா அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஏசப்பா அற்புதத்தை செய்வார். அதே போல் ஒருவேளை சரீரத்தில் கூட ஏதாவது ஒரு பலவீனம் உங்களுக்கு இருக்கலாம். ஐயோ இது மழை போல் இருக்கிறது, இந்த பலவீனம் சுகமாகுமா, இந்த மாத்திரைகள் எல்லாம் டாக்டர் கொடுத்துருக்குறாங்க, இந்த மருந்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, இது மழை போல் நிற்குதே, ஆனால் அந்த மருந்துக்கெல்லாம் இது கட்டுப்படுமா, இது விடுதலை ஆகுமா, இந்த புண்ணெல்லாம் இந்த கட்டி போல் இருக்கிறது இதெல்லாம் சீல் வெளியே வருமா, இதெல்லாம் சுகமாகுமா அப்படின்னு சந்தேகப்படுறீங்களா? கலங்காதீங்க பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருவார். அதே போல் நீங்கள் விசுவாச அறிக்கையிடுங்க. உங்களுடைய பலவீனம் ஒருவேளை மழை போல் இருக்கலாம், ஆனால் அவைகளெல்லாம் நீக்கி உங்களை ஆள்கொண்டு இருக்கிற நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு பலன் தந்து நடத்துவார். இந்த நாட்களிலும் கூட அநேக பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா, அநேக பிள்ளைகள் கூட சந்தேகப்படுவாங்க, பயப்படுவாங்க, தகாத முடிவு கூட எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் பெற்றோர்களாகி நீங்கள் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தோடு அறிக்கையிடும் பொழுது அந்த பிள்ளைகள் ஒருவேளை ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் கூட ஏசப்பா ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், ஞாபக சக்தியை கொடுப்பார். நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி வெற்றி எடுக்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அப்படியாக நீங்கள் விசுவாசமான வார்த்தைகளை பெற்றோர்களாகிய நீங்கள் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அப்பொழுது பிள்ளைகளும் அப்படியாக கற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாச அறிக்கையிடும் பொழுது ஏசப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொண்டு பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கூட அற்புதங்களை செய்வார். அப்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். நீங்கள் விசுவாச அறிக்கையிடுங்கள், பெரிய காரியங்களை காணும்படியாக செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.